அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா புயல்களுக்கு பேர் வைத்த நாடுகள் அப்படிங்கிற ஒரு பட்டியல் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெஞ்சல் அப்படிங்கிற ஒரு புயல் வந்து நம்ம தமிழ்நாட்டில் விழுப்புரத்தை வந்து ரொம்ப தாக்கியிருக்கும். ஸோ அதற்கு பேர் வைத்த நாடு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா தான் வந்து பேர் வச்சுருப்பாங்க. அடுத்தது சக்தி அப்படிங்கிற புயலுக்கு இலங்கை பேர் வச்சுருப்பாங்க. மோந்தா அப்படிங்கிறது வந்து தாய்லாந்து வைத்த பெயர். கஜா அப்படிங்கிறது வந்து இலங்கை வைத்த பெயராக இருக்குது. ஸோ இந்த புயல்களுக்கு பெயர் வைக்கக்கூடிய நடைமுறை அப்படிங்கிறது வந்து 2000ஆவது ஆண்டு முதல் இருந்து வருவதாக வந்து சொல்கிறாங்க. அடுத்தது உரிமை பாதையில் செல்லுங்கள், எனது ஆரோக்கியம் என் உரிமை என்பது எந்த ஆண்டின் உலக எய்ட்ஸ் தினத்திற்கான கருப்பொருள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ டிசம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் எய்ட்ஸ் தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருது. ஸோ அதில் 2024ஆம் ஆண்டிற்கான தீம் என்ன அப்படின்னா உரிமை பாதையில் செல்லுங்கள், எனது ஆரோக்கியம் என் உரிமை அப்படிங்கிறது தான். அடுத்தது விஸ்வகர்மா திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து 2023 செப்டம்பர் 17ஆம் தேதி அன்னைக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். ஸோ இது வந்து கைவினை கலைஞர்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த PM விஸ்வகர்மா அப்படிங்கிற ஒரு திட்டம். அடுத்தது 4வது இந்தியா ரஷ்யா இணைந்து உருவாக்கிய பிரம்மோஸ் ஏவுகணை வாங்க விருப்பம் தெரிவித்துள்ள நாடுகள் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ UAE, வியட்நாம், இந்தோனேஷியா போன்ற நாடுகள், இந்த 3 நாடுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ரஷ்யா இணைந்து தயாரித்த இந்த பிரம்மோஸ் அப்படிங்கிற ஒரு ஏவுகணை வந்து வாங்கிறதுக்காக விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்தது இந்திய எல்லை பாதுகாப்பு படை தினம் எப்பொழுது துவங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. டிசம்பர் 1, 1965 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்திய எல்லை பாதுகாப்பு படை அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது புதிதாக கொண்டு வரப்பட்ட 3 குற்றவியல் சட்டங்கள் வந்து எந்த மாநிலத்தில் அல்லது யூனியன் பிரதேசத்தில் இப்போ நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னா சண்டிகர் யூனியன் பிரதேசம் வந்து 100% இந்த சட்டங்களை அமல்படுத்திய முதல் யூனியன் பிரதேசமாக இருக்குது இந்த சண்டிகர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹரியானாவிற்கும் தலைநகரமாக இருக்கக்கூடிய இந்த யூனியன் பிரதேசம் தான் இந்த சண்டிகர் அப்படிங்கிறது. இந்த சண்டிகர் யூனியன் பிரதேசம் தான் ஜூலை 1, 2024 முதல் இந்த 3 குற்றவியல் சட்டங்களையும் அமல்படுத்தியிருக்கிறாங்க. அது என்னென்ன சட்டங்கள்? பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா, பாரதிய சாக்ஷி அதீனியம், இந்த 3 சட்டங்களையும் அமல்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்தது சரியான இணை கேட்டிருக்கிறாங்க. உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1, உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் டிசம்பர் 3, உலக மண் தினம் டிசம்பர் 5, உலக மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10, உலக விவசாயிகள் தினம் டிசம்பர் 23, அதே மாதிரி இந்திய கடற்படை தினம் அப்படிங்கிறது டிசம்பர் 4. ஸோ இதெல்லாமே வந்து முக்கிய தினங்கள், பார்த்து வச்சுக்கோங்க. இதில் மாற்றுத்திறனாளிகள் சட்டம் அப்படிங்கிறது 2006ஆம் ஆண்டு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது 8வது வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஜனவரி 9 கொண்டாடப்படுகிறது. முதலில் எந்த ஆண்டு முதல் இந்த தினம் வந்து கொண்டாடப்படுது அப்படின்னா 2003ஆம் ஆண்டு முதல் கொண்டாடப்படுறாங்க. ஏன் இந்த ஜனவரி 9 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவர்கள் வந்து ஜனவரி 9, 1915 தான் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து இந்தியா வந்திருப்பார். ஸோ அவரை பெருமைப்படுத்தும் விதமாகத்தான் அந்த நாளை வந்து பார்த்தோம்னா ஜனவரி 9 வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படிங்கிறத வந்து கொண்டாடிட்டு வராங்க. 2003ஆம் ஆண்டு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது இந்த தினம் வந்து கொண்டாட தொடங்கியது. அடுத்தது 15வது நிதிக்குழு பரிந்துரைத்தபடி மொத்த வரி வசூலில் எத்தனை சதவீதம் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. 41%. ஸோ 15வது நிதிக்குழு உன்னுடைய தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா NK சிங் அப்படிங்கிறவருடைய தலைமையில் தான் 15வது நிதிக்குழு வந்து செயல்பட்டு வருது. இது 2021 முதல் 2026 வரை செயல்பாட்டில் வந்து இருக்கும். ஸோ இந்த நிதிக்குழு அப்படிங்கிறது நம்ம இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிக்கல் 280 வந்து கொடுத்துருக்குறாங்க. நிதிக்குழுவை பற்றி ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் நிதிக்குழு வந்து அமைக்கப்பட வேண்டும், இதை குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பார் அப்படிங்கிறது அரசியலமைப்பில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதன்படி தற்பொழுது வரைக்கும் 15வது நிதிக்குழு வந்து
செயல்பாட்டு வந்து இருக்குது. ஸோ 14வது நிதிக்குழு வந்து ஒய்வி ரெட்டி அப்படிங்கிறவர் வந்து இருந்திருப்பார். அடுத்தது 16வது நிதிக்குழு வந்து இனி 2026 முதல் 16வது நிதிக்குழு வந்து நடைமுறைக்கு வரும். அது வந்து அரவிந்த் பனகாரியா அவர்களுடைய தலைமையில் வந்து நியமிச்சிருக்கிறாங்க. அடுத்தது உலக கடல்சார் தொழில்நுட்ப மாநாடு 2024 எங்கே நடந்துச்சு அப்படின்னா இந்தியாவில் தான் வந்து நடந்திருக்கும். அடுத்தது இந்திய அரசியலமைப்பு தினம் எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்னா 2015ஆம் ஆண்டு முதல் இந்திய அரசியலமைப்பு தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டு வருது. ஸோ இது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவம்பர் 26 இந்திய அரசியலமைப்பு தினம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருது 2015ஆம் ஆண்டு முதல். ஏன் இந்த நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அந்த உறுப்பினர்கள் எல்லாருமே நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து ஏற்றுப்பாங்க. எப்போனா நவம்பர் 26 1949 வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ அந்த நாளை நினைவு கூறும் வகையில் தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு தினம் அப்படிங்கிறது வந்து கொண்டாடப்பட்டு வருது. அடுத்தது தாக்கில் போர்ட்டல் அப்படிங்கிறது எதோடு தொடர்புடையது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நுகர்வோர் புகார்கள் தொடர்பாக கொண்டு வரப்பட்ட ஒரு வெப்சைட்டு தான் வந்து இந்த தாக்கில் அப்படிங்கிறது. ஸோ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது 1986 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதன்படி டிசம்பர் 24ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் நுகர்வோர் பாதுகாப்பு தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருது. இதை வந்து 2019 வந்து இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் ஒரு சிறு திருத்தம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது டிஐஜி ஐஜிகளின் அனைத்திந்திய மாநாடு 2024 எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஒடிசாவில் வந்து நடந்திருக்கும். அடுத்தது ஆசிய வளர்ச்சி வங்கியின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள மசாட்டோ சந்தா அப்படிங்கிற ஒரு எத்தனையாவது தலைவர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ 11வது தலைவர், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய 11வது தலைவராக மசாட்டோ கந்தா அப்படிங்கிறவர் வந்து நியமிச்சிருப்பாங்க. அடுத்தது